வெல்கம் பேக். இந்த இந்த வீடியோவில் எக்ஸைஸ் 11.8ல் ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் பார்த்துப்போம். அது அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா பார்த்துக்கலாம். e⁻ax cos bx ஈக்குவல் டு e⁻ax, இதில் cos bx இருக்குது, இதே மாதிரி sin bx இருக்குது. ஸோ e⁻ax sin bx, இதில் cos இருக்குது, இதில் sin இருக்குது. இது ரெண்டுத்துலேயுமே e⁻ax டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், இதுலேயுமே e⁻ax டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதில் காஸ்டில் இருக்கிறதுனால காஸ்டில் ஆரம்பிக்கிறோம். ஸோ காஸ்ட்னு ஆரம்பித்தோம்னா a cos bx, இதில் சைனில் இருக்கிறதுனால சைனில் ஆரம்பிக்கிறோம். ஸோ a sin bx. காஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். ஸோ இதில் ப்ளஸ், சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். இன்னொன்று அடுத்தது காஸ் இருக்குது. ஸோ சைன் தான் இல்லை, ஸோ சைன் தான் போடணும். அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்டும். ஸோ பி, இதில் ஏ, இது ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் காஸோடு இருக்குது, இது பி. ஸோ இது பக்கத்தில் சைன் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதில் ஏங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ பி வரணும், பி கான்ஸ்டன்ட், சைன் இருக்குது, காஸ் இல்லை, ஸோ காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த 2 ஃபார்முலாவை கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ இது கொஷினில் என்ன இருக்கோ அந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி போடணும், அவ்வளோதான். இதில் சைன் எக்ஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக சைன் பிஎக்ஸ், இந்த செகண்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கணும். e⁻2x, ஃபர்ஸ்ட் i இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், இன்டெகிரல் சிம்பிள் போட்டுக்கலாம். e⁻2x sin x dx. இதில் ஏக்கு பதிலாக 2 இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏக்கு பதிலாக இங்கே 2 இருக்கு. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே b இருக்கு. ஆனால் பிக்கு பதிலாக இங்கே ஒன்றுமே இல்லை. அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் 1ன்னு அர்த்தம். ஸோ b இஸ் ஈக்குவல் டு 1. இந்த a இஸ் ஈக்குவல் டு 2, b இஸ் ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இன்டெக்ரல் e⁻2x sin x dx is equal to, இந்த e⁻ax க்கு பதிலா e⁻a க்கு பதிலா 2, so 2x divided by a க்கு பதிலா 2, so 2 square plus b க்கு பதிலா 1 square into a ங்கிறது 2, so 2 sin, b ங்கிறது 1, அதனால x minus b ங்கிறது 1, so cos bx போது 1 into x, x. So b cos x plus c. Again, இதை simplify பண்ணிடலாம். So e⁻2x divided by 2 to the 4 plus 1 square is 4 plus 1, 5 into 2 sin x minus cos x plus c. Third subdivision, e⁻−x cos 2x. இதை first integral symbol போட்டுக்கலாம். So I is equal to integrate e⁻−x cos 2x dx. இது cosல இருக்கு, so cos formula எழுதிக்கலாம். So integral e⁻ax cos bx is equal to e⁻ax divided by a square plus b square into a cos bx plus cos வந்தா plus வரணும். So cos plus b sin bx plus c. இப்போ இதையும் கம்பேர் பண்ணும். இப்போ e⁻ax க்கு பவர்ல மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ -1. ஏவோட ஏங்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு -1. ஹியர் b இஸ் ஈக்குவல் டு 2. இந்த cos bx க்கு பதிலாக cos 2xன்னு இருக்கு. ஸோ b யோட வேல்யூ 2, b இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இதை இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இன்டெக்ரல் e⁻−x cos 2x dx is equal to இங்க ax இருக்கு, அதுக்கு பதிலா -x -1x divided by a ஸ்கொயர்ங்கிறது -1 the whole square plus b ங்கிறது 2, so 2 square into a ங்கிறது again -1, so -1 cos b ங்கிறது 2x plus b ங்கிறது 2 sin, again b னா 2, so 2x plus c. இதை rearrange பண்ணிக்கலாம். So e⁻−1x is also known as -x.
divided by minus 1 into minus 1, 1. So 1 plus 2 2s are 4. 4 plus 1 is 5 into minus 1 cos 2x அப்படிங்கிறத minus cos 2x அப்படின்னு எழுதலாம். Again, இங்கே 2 sin 2x அது அப்படியே வந்துடும். Plus 2 sin 2x plus c. முன்னாடி மைனஸ் இருக்க வேண்டாம்னா இதை மாற்றி எழுதினாலும் கரெக்ட் தான். So this is the answer, e power minus x divided by 5 into minus cos 2x plus 2 sin 2x plus c.